வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் ரொம்பவே நம்புகிறேன். அதை பற்றி அந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு நிறையா பிளேஸில் பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். குறிப்பிட்ட அவங்களோட மூவிஸோட ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்க அப்போ பேசுகிறப்பெல்லாம் ஒரு குட்டி கதை மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அவங்க பேசும்போது தான் எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் தான். இதை நம்ம கேட்கும்போது இதனால் அது இக்னோர் நெகட்டிவிட்டின்ற ரொம்ப சாதாரண விஷயம் தானே, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் நம்ம அதை யாருமே ஃபாலோவும் பண்ணுறதில்ல. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்ம யோசிச்சு கூட பார்க்குறது கிடையாது. இந்த இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அது ரொம்பவே சூப்பரான ஒரு வார்த்தைங்க. இது மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எனக்கு நிறையா நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறையா ஹேட் நம்மக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், சொசைட்டிலையாக இருக்கட்டும், நம்ம போகிற வளங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சுற்றி நிறையா ஹேட்ஸ் இருக்கும். நான் எல்லா இடத்துலையுமே ஹேட்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல வரல, பட் நிறைய இடத்துல ஹேட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹேட் எல்லாத்தையுமே நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட இல்லை நான் அப்படி இல்லை, நான் நல்லவன் தான், இல்லை நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள், ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தங்கிட்டையும் போயிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மூலமாக நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. நம்ம சொல்லப்போனால் நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அது மூலமாக நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நமக்கு டைம் மிச்சமாகும், நம்மளோட எனர்ஜி மிச்சமாகும். ஸோ இப்படி நிறையா இது இருக்கும். இப்போ கூட பாருங்களேன், தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ மற்ற கட்சியினர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப அவங்கள தரக்குறைவாக பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், பட் இது எல்லாத்தையுமே அவங்க போய்ட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே சொல்லிட்டு இல்லை நான் அப்படி கிடையாது, நான் அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற தப்பு அப்படின்ற அவங்க சொல்லிட்டு இல்லை. அவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி நம்ம இக்னோர் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குது. இதில் முக்கியமான நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு மெண்டல் பீஸ் தாங்க. இப்போ நம்ம அதை நிறைய நெகட்டிவிட்டிஸை நம்ம உள்ளே எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறையா மெண்டல் ப்ரெஷர் தான் இருக்கும். ஐயோ அவங்க நம்ம இப்படி பேசிட்டாங்க, இவங்க நம்மளை எப்படி பேசிட்டாங்க அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறையா மன நிம்மதி கிடைக்குது. இந்த இக்னோர் நெகட்டிவிட்டிலேயே ரொம்ப 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 நல்ல விஷயம்னா நமக்கு கிடைக்கிற மன அமைதி தாங்க. நம்ம அடுத்தவங்க கொடுக்குற நெகட்டிவிட்டிஸை நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு நிறையா மன நிம்மதி கிடைக்கும். நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போயிடுவோங்க. ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிற விஷயமா தாங்க இக்னோர் நெகட்டிவிட்டி. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 2026 வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் லாஸ்ட் 1 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து February மந்த் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதில் நிறையா மாற்றம் இருக்குங்க. நான் இப்போ வந்துட்டு எல்லாருக்கிட்டே போய்ட்டு அது மேலே பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டிஸ் வந்து நான் இக்னோர் பண்ண கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது ஃபுல்லாக முடியும் அப்படின்ற நான் சொல்ல வரல, பட் முடிஞ்சளவு நான் வந்துட்டு இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது நிறைய நல்ல விஷயங்கள். நானும் போய்ட்டு நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு. ஸோ நிறைய இதில் கிடைக்கிற முக்கியமான பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் மென்டல் பீஸுங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் அந்த வீடியோவும் அதுக்காக தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயம் தான் இக்னோர் நெகட்டிவிட்டி. ஏதாவது இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டிஸை. ஓகே, நம்ம அடுத்த ஒரு இது மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.